பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்குதா? இது ஆஸ்திரியான்னு ஒரு தேசம் இருக்குல்ல, ஐரோப்பா நாடுகளில் ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு பகுதி ஆல்ப்ஸ் மலை. இந்த மலைப்பகுதி எல்லாமே சுற்றிலும் ரொம்ப அழகான மலை பிரதேசம். மத்தியில் அது மாதிரி வீடுகள் எல்லாம் இருக்குது. மலையிலேயே மக்கள் வீடுகள் கட்டி வசிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அருமையாக இருக்குது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்களும் கர்த்தர் சித்தமானா வழி திறந்தா இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்து ரசித்து இதை உருவாக்கின தேவனை நீங்கள் துதிக்கணும். சரியா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? வேத புஸ்தகத்தில் 1 நாளாகவும் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த தேவனை நோக்கி அழகான ஒரு ஜெபம். தாவீது ராஜா இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தமால் ஆகும். ஏன் இப்படி சொல்றார் தெரியுமா? ஒரு காலத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தது மாத்திரம் அவருடைய குடும்பத்தாரால் இவன் சின்ன பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு புறக்கணிக்கப்பட்டிருந்தார். ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன், பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்திருன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். தாவீதை தவிர எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல திடகாத்திரம் உள்ள யுத்த வீரர்கள் அவங்க எல்லாம் கூட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை 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 இன்னொரு பையன் இருக்கிறான்னு கேட்டா, அவன் சின்ன பையங்க, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லைங்க, ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, அவன் பாட்டில் பாட்டு பாடிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான்னு அனுப்பியிருக்கோம். ஐயா, அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை தேவன் தெரிந்து கொண்டு குடும்பத்தார் அற்பமா நினைக்கிறாங்க. ஊரார் ஒருவேளை இந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அலைவான், என்னை வீட்டிலேயே இப்படி இருந்தான், ஒன்றுக்கு உதவாதவன், அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் அவனுடைய நல்ல இருதயத்தை பார்த்து கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் தான் எனக்கு எல்லாமே நீ வாழ்ந்ததுனால அவனை தெரிந்தெடுத்து அவனை உயர்த்தினார், பலப்படுத்தினார், ராஜாவாக உயர்த்தினார், அவனை தைரியப்படுத்தி ராட்சதனை வீழ்த்தும்படி செய்தார். தாவீது போன எந்த இடத்துல தோல்வியை கண்டதில்லை. அப்படி கர்த்தர் பலப்படுத்தி ஜெயங்கொடுத்து நடத்தினார். அப்போ சாதாரண ஒன்றுக்கொருவாத குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆடு மேய்த்து கொண்ட சிறுவனை அவர் பலப்படுத்தி மேன்மைப்படுத்த கூடுமானால் உங்களையும் செய்ய மாட்டாரா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? புத்தி இல்லடா உனக்கு, ஞானம் கிடையாது உனக்கு, ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது சொல்றாங்களா எல்லாரும்? உங்களை கர்த்தர் பலப்படுத்தி மேன்மைப்படுத்த கர்த்தராலே ஆகும். அவரை விசுவாசிங்க. தாவீது மாதிரி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை கவனித்துக் கொள்வார் என்று அவரை சார்ந்து கொள்ளுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தரால் ஆகும். அதனால உங்களை பற்றி தான் சொல்றார். மகளே, உன்னை பற்றி தான் சொல்லுகிறார். மகனே, உன்னை பற்றி தான் ஆண்டவர் சொல்றார். பயப்படாத. இருவரை தோல்வி, ஏமாற்றம், நெருக்கம் இவைகளெல்லாம் சந்திச்சிருக்கிறல்ல, உன்னை பலப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என் மேய்ப்பரா இருக்கிறீங்க, என்னை கவனித்துக் கொள்வீங்க, என்னை பலப்படுத்தி என்னை மேன்மைப்படுத்துவீங்க, எவரையும் மேன்மைப்படுத்துமாலாகும், என்னை மேன்மைப்படுத்துமாலாகும். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.